ஹாய், இப்போ நான் மாங்காய் கேசரி செய்ய போகிறேன். நெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. தாராளமாக நெய் ஊற்றிட்டு திராட்சை, அதுக்கப்புறம் முந்திரி போட்டுட்டு வேறு நட்ஸ் இல்லையா, இது என்னவோ சொல்லுவாங்க கஜூரா, அது கட் பண்ண முடியல. எப்படி இருந்தாலும் நம்ம கச்சியாக சாப்பிட்றோம், அதான் முழுசாக போட்டுட்டேன். அதெல்லாம் ப்ரௌன் ஆகிட்டோன்னே தண்ணி ஊற்றிட்டு கலர் பவுட்ரு எல்லோ அப்புறம் ஆரஞ்சு ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் ரெண்டுமே சேர்த்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதான் மாங்காங்க, மெயினான பொருள் இது. நல்லா திருவி வச்சுக்கோங்க. மாங்காவை அப்படியே போட்டிங்கன்னா இனிப்பு புளிப்பு கேசரி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் ரவை அப்படியே அரை கிளாஸ் ரவை அப்படியே தூவி விட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாகிக்கிட்டே வரும். தண்ணி கம்மியாகிட்டு அப்படியே கெட்டியாகிக்கிட்டே வரும். அப்புறம் வெள்ளரி விதை ஸ்வீட் மேலாம் போடுவாங்கள்ல, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பால் ஊற்ற மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் கேசரி மேலே பாலை ஊற்றினேன். நல்லா இருக்கும் பால் ஊற்றுனீங்கன்னா. மில்க் மேட் இல்லை, இதனால தான் பாலை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பாய்.